Hey, hello guys. My voice is audible. It comes up. Super. சரி ஓகே. ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்டர்டே வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் டெய்லியும் அஜந்தா சொல்லும் போது கரெக்டாக தான் லைக் நேற்று நடத்துனதை வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா லைக் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி எதுவும் இப்போ நேற்று நான் ஆஃப் நடத்தினேன். இன்னைக்கு மீதி பார்க்க போனோம். ஆக்சுவலாக இன்னைக்கு கேம் சொல்லியிருந்தேன். பட் கேமோட கோடு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன். பட் நான் இன்னைக்கு ஆஃபாக நடத்தினா அது உங்களுக்கு புரியாமையே தான் போகும். ஏன்னா அது ஒரு சர்டைன் டைமில் எடுக்கும். ஸோ மண்டே நம்ம கேம் வைக்கலாம். இன்னைக்கு ஆஃபோட ஃபங்க்ஷன்ஸை முடிச்சு ஒரு ட்ரையல் விஷுவலை பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேவா? நான் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்கணும். நான் கரெக்டாக கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுறேன்னான்னு மட்டும் பார்த்துக்கணும். மேபி நேற்று எடுத்த டாப்பிக்கை நான் நீங்கள் மறந்து கூட நெக்ஸ்ட் லைவ் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் நான் லாஸ்ட் செஷனில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால ஓகேவா? இன்கேஸ் அப்படி எதுவும் நடந்துச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? சரி, ரைட். சூப்பர் ரைட். சரி ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நேற்று பார்த்ததே ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லைடை கண்டினியூ பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஆக்சுவலாக கேம் எடுத்துருந்துருப்பேன் இன்னைக்கு. ஃபங்க்ஷன்ஸை பாதிலையும் விட முடியல. சரி, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக 8:30 ஆயிரும் நம்ம பிபிடி முடிக்கவே. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு அது நான் வேகமாக ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து எரிச்சலாயிடும். அது படிக்கிறதுக்கு உண்டான கான்செப்டே வீணாகும். ஸோ அதனால் ½ செஷன்னாலும் ஓகே. நீங்கள் சாட்டர்டே வர ஃப்ரீயாக எடுத்துகிட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதான் நான் மண்டே கேம் தான் எடுக்க போறேன்னு இப்பவுமே சொல்றேன் பார்த்தீங்களா? அதையுமே நீங்கள் ஒரு மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் மண்டே நான் வேற ஏதாவது எடுக்கும் போது நீங்க ரிமெம்பர் பண்ணலாம்ல. ஓகே, ரைட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதில் ரெண்டு மெத்தட் இருக்கு. கோடை நீ நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்க அப்படின்னா அதில் வந்துட்டு தேவை எனக்கு இந்த சர்டன் ஆஃப் பிளாக் மட்டும் இந்த மாதிரி பீரியட்ல தேவைப்படும் அப்படின்னா நீ அதை கால் பண்ணா போதும், அந்த ஃபங்க்ஷன் உள்ள கோடு ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நேற்று பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ மேத் ஸ்கொயர் ரூட்டும் அப்படிதான். அங்கே கால் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் ரூட்டே எடுத்துருந்துச்சு. ஸோ டிக்ளேர் பண்ணாதான் நீ கால் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அதுக்கு பேர் டிக்ளரேஷன் ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுங்கிற நேமு அதை அந்த சின்டாக்ஸ் எழுதி அதுக்கப்புறம் நீ எழுத போகிற ஃபங்க்ஷன் நேம் என்ன, லைக் ஏதாவது ஒரு பேரை வச்சு பேரண்டிசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கர்லி ப்ரைசஸ்க்குள்ளே நீ உன் கோட டைப் பண்ணு. இதை நேம் வைக்கிறதுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம இஷ்டத்துக்கு பேர் வச்சிடக்கூடாது. அது வைக்கலாம், அது பிரச்சனைலாம் வராது. பட் நீ வந்து உள்ள எழுத போற பாடி ரிலேட்டடாக தான் இருக்கும். விச் மீன்ஸ் இதுக்குள்ள எழுதுற கோடு எழுதுவே இல்லை. இப்போ ஏதோ நம்பர் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ இதை ஆடிங் அப்படிங்கிறதா பேரே வைக்கும். அது ரிலேட்டடாக ஆட் டூ நம்பர்ஸ் அந்த மாதிரி அதையும் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இதை எழுதிட்டு கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷன் வேலை நடக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஆட் டூ நம்பர்ஸ். யூ கேன் நேம் த ஃபங்க்ஷன் ஆட் ஆர் ஆட் நம்பர்ஸ். பெட்டர் ரைட் டிஸ்கிரிப்டிவ் நேம். ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்கிரிப்டிவ் நேமை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதணும். ஓகேவா? அதை விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கிரீட். அந்த இதை இப்படி தான் எழுதுவோம். ஸோ இந்த கிரீட்டுங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். கன்சோல் லாக்னு நீ உள்ள எழுத போகிற கண்டென்ட். இப்படி எழுதிட்டு நீ கால் பண்ணணும். இந்த கிரீட்டு நீ என்ன நேம் வச்சியோ அந்த நேமை போட்டு அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்டிஸை கால் பண்ணினாதான் அந்த ஒர்க்கே நடக்கும். இது பண்ணலை அப்படின்னா அந்த ஒர்க்கே நடக்காது. அதாவது அந்த கன்சோல் இருக்கிற வேல்யூ நடக்காது. சரியா? இது வர நேற்று பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ we have declare a function named greet. To use that function we need to call it. Here's how you can call the above greet function. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அந்த கால் பண்ணால் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஒரு ஃப்ளோ டயக்ராம் வச்சிருக்காங்க. ஐ தாட் இதுல இருந்தா நம்ம கேரி அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். காலிங் எ ஃபங்க்ஷன் விச் இஸ் த ஃப்ளோ டயக்ராம். சிம்பிளா நீ எழுதிட்டு இதோட முடிஞ்சிடும். நீ இந்த கோடை எங்கேயோ எழுதி வச்சிருப்ப உன்னோட விஷுவல். அதை நீ நடுவில் வேணுங்கிற அப்படின்னா இந்த நேம் வச்சு நீ கால் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு ஈஸியாக கிடைச்சிடும். நீ இங்கே வைக்க போகிற நேமு அந்த அளவுக்கு உன் மைண்டில் ஸ்டோர் ஆகி நிற்கணும். அதுதான் ப்ரொசீஜர். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்ட்லாம் வந்தோடனே எந்த ஃபைல் நேமை கிரியேட் பண்ணுறீங்களோ, நம்ம எப்படி index.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறோம் கரெக்டாக விஷுவலில். அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன ஃபைலுக்கும் ஒவ்வொரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். சரியா? கிரியேட் பண்ண அவங்க என்ன நேம் வைப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லாகின் பேஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. லாகின்ல வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பட்டன் வைக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு பேஜாக வரணும்.
அப்போ அவங்க பேஜ் ஃபைல கிரியேட் பண்ற பேரும் லாகினா தான் இருக்கும். அதுல உள்ள யூஸ் பண்ற ஃபங்க்ஷனும் நேம் வந்து லாகினா தான் இருக்கும். அப்போ நீ ஈஸி அவுட்டா கால் பண்றதுக்கும் உனக்கு வசதியா ஒரு மெச்சூர்டான ஒரு ரேஞ்சில் அது ட்ராவல் ஆகும். நீ போயிட்டு ஃபைல் கிரியேட் பண்ணது ஒரு பேர், ஃபங்க்ஷன் வைக்கிறது இஷ்டத்துக்கு ஒரு பேர், எல்லாத்துக்கும் உன்னோட சாய்ஸபிள் வச்சுட்டு நீ அதுக்கு அடுத்து போய் கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா அது உனக்கு உனக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுவேன். பட் அந்த கோடை எடுத்து நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சரியா? சரி, புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனி டவுட்ஸ் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரீட். ஸோ ஃபங்க்ஷன் கிரீட் அப்படின்னா சாரி இது வந்து ஒரு அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஃபங்க்ஷன் கிரீட்டை கால் பண்ணி அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக தனித்தனியாக பார்த்த கூட இங்கே சேர்த்து தான் வச்சுருக்காங்க. ரைட்டா? சரி, நான் தான் வேற எதுவும் நினச்சேன். ஸோ ஃபங்க்ஷன் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, இந்த பேரந்திசிஸ்குள்ளே கால் பண்ணுற ஒரு விஷயம். நான் ஆட் 2 நம்பர்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ 2 நம்பர் வரணும் அப்படின்னா நீ 2 நம்பரை ஆட் பண்ணி ஆகணும். அப்போ 2 நம்பரை வாங்கினா தான் உன்னால் ஆடே பண்ண முடியும். ஸோ அதை யார் மூலியமாக வாங்குவாங்கன்னா அந்த பேராமீட்டர்ஸ் மூலியமாக வாங்குவாங்க. which is a function can also be declared with a parameter. A parameter is a value that is passed when declaring a function. Note, when a value is passed when declaring a function, it is called parameter, and when the function is called, the value passed is called argument. ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேல்ல, லைக் பேரண்டிஸை போட்டு கால் பண்ணும் போதே நீ அனுப்பிடுவேன், இந்த நம்பர் தான் ப்ளஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ அங்கே அனுப்பிடுவேன். அனுப்பினோடனே அது ஆட்டோமேட்டிக்காக உன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் அதை ஆர்கியூமெண்ட்டாக கன்சிடர் ஆகி அப்போ அந்த வேலை நீ சொல்கிற நம்பரை ஆட் பண்ணி உனக்கு கொடுக்கும். எப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இப்போ விஷுவலில் பார்ப்போம். சரியா? ரைட். இங்கே நீ கால் பண்ணும் போது அந்த வேல்யூ பேராமீட்டர் அனுப்புறீல, அது நேராக போய் இங்கே வைக்கும். அப்போ நீ இங்கேயும் ஒரு நேம் வைக்கணும், இங்கேயும் ஒரு நேம் வைக்கணும். இங்கே வைக்கிறது தான் இங்கே போய் அசைன் ஆகும். இங்கே வைக்கிறத வச்சு தான் நீ கேமை லைக் விச் மீன்ஸ் அந்த பாடியை நீ ஹேண்டில் பண்ணணும் ஃபங்க்ஷனில். சரியா? இது நீங்கள் மேபி பைத்தான் சைட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் விஷுவலில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கிரீட் ஒரு நேம் கூப்பிட்டுருக்காங்க. கன்சோலர் லாக் ஹலோ ப்ளஸ் அந்த நேம் ப்ளஸ் கோலன் அப்படின்னு வச்சு முடிச்சிட்டாங்க. லைக் ஒரு ஸ்மைலி இமேஜ் மாரி. சரி, இது எப்படி பண்ணியிருப்பாங்க? அப்போ இந்த நேம் எங்கேருந்து வரும் அப்படின்னா லெட் நேம் டென்ஸ் டு ப்ராம்ப்ட் என்டர் அ நேம். இந்த ப்ராம்ப்ட்டுங்கிறத இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனா? புதுசு ஃபர்ஸ்ட் டைம் தானே இது? ஆக்சுவலாக எனக்கு டவுட்டாக இருக்குண்ணா. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் தான். சரி, சூப்பர். இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த அலர்ட் மெசேஜ்லாம் பார்ப்போம் தெரியுமா? இப்போ இதுதான் ஒரு வெப் பேஜ்னு வச்சுக்கோங்க. நீ ஏதோ ஒரு எரர் பண்ணியிருக்க அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து எரரை சொல்லும், நீங்கள் இப்படி எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அது நீ ஓகேன்னு கொடுத்தா அந்த இது போகும். ஒரு சின்ன மெசேஜ் பாக்ஸ் மாதிரி வரும். சப்போஸ் நீ ஓகே கொடுக்கல அப்படின்னா அந்த மெசேஜ் பாக்ஸ் போகாமல் நீ எந்த பட்டனுமே அமுக்க முடியாது. அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வரும். எப்படிங்கிறது நான் அவுட்புட்டில் காமிப்பேன் ஓகேவா விஷுவலில். அந்த மாதிரி பாக்ஸில் இந்த இதை நம்ம என்டர் நேம்னு போட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் வந்துருக்கும். அதில் நீ அதில் நேமை டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்த உடனே அந்த நேமை வந்து நீ கால் பண்ணுவேன். யார்கிட்ட கால் பண்ணுவேன்னா கிரீட்டுக்கு கால் பண்ணுவேன். அப்போ இந்த நேம் வந்து நேரா போய் இவன் இடத்துல விழுந்துரும். நீ இந்த பிராக்கெட்டுக்குள்ள வேற நேம்னாலும் வச்சுக்கலாம். இப்போ நேம்ஸ் நீங்க வச்சுட்டு இங்க நேம்னு கூப்பிடுறேன், ஆனா நீ இங்க என்ன டெக்ளேர் பண்றியோ அதை தான் இங்க கூப்பிடணும். இங்க கூப்பிடுறதா இங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? டெக்ளேர் பண்ற வேரியபிள் வந்து என்னன்னாலும் இருந்துக்கலாம், பட் நீ கால் பண்றது கரெக்டா சொல்லணும். ஸோ கரெக்டா நாங்க சொன்னோன்னே அது போய் நேரா இங்க போய் உட்காந்துக்கும். அப்போ அசைன் ஆகிக்கும். அசைன் ஆனோடனே நீ அதை இங்க பாடிக்குள்ள கூப்பிட்டேன்னா அப்போ என்டர் நேம் நீ என்ன நேம் டைப் பண்ணியோ சிம்மன் அப்படின்னா இங்க வந்துட்டு ஹலோ சிம்மன் அப்படிங்கிறது நேமோட வரும். So the greet function is declared with a name parameter. The user is prompted to enter a name. Then when the function is called, an argument is passed into the function. நம்ம இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லேனப்பா போகும்போது தான் பார்ப்போம். சரியா? ஸோ அதெல்லாம் போட்டு பயப்பட வேணாம். ஐயோ தெரியாத விஷயத்த பார்ப்போமே, பிபிடிலே இல்லாதது ஒன்று பார்க்க போகிறோமோ அப்படிலாம் கிடையாது. இப்படிதான் இருக்கும். சின்ன சின்ன ஒரு பிஞ்ச் பை பிஞ்சாக நீங்கள் லேண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாட்டு சொல்லிடுறீங்க லேண்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஃபங்க்ஷன் கிரீட்டை பார்த்தோம், இந்த காலும் பார்த்தோம், இந்த பேராமீட்டர் மட்டும் தான் இங்கே புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் பார்த்துருக்கீங்க, லைக் ப்ராம்ப்ட்டுங்க.
அப்போ உங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இப்போ நான் டீச் பண்ணுறேன், நீங்கள் லைனப்பில் இருக்கீங்க, அதனால நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ப்ரொசீஜர். ஓகே, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டீங்க, இன்டர்ன்ஷிப்ல எதுலையோ பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியல ப்ராம்ப்ட்னா என்னன்னு டக்குன்னு ஒரு கோடை கொடுத்து அவங்க காமிக்கணும், என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. டக்குன்னு கூகுளில் போயிட்டு போனீங்க அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீட் அண்ட் கிளீனாக 1 லைனில் பதில் சொல்லுவாங்க. நீ அப்போ அதை பார்த்து அதோட எக்ஸாம்பிளும் சைடில் வச்சுப்பாங்க. நீ அதை பார்த்தோன்னே சொல்லிடுவ, ஓகே இது வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு பிஞ்ச் ஆஃப் லேனப்பை நீ அங்கே வைக்கணும். ஓகேவா? பட் அதுக்குன்னு இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நான் இதை லேனப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அதை போய் நீ கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தேன்னா அங்கே டெஃபினேஷன் வச்சிருப்பான். பட் நீ அதை லேனப் பண்ணுறதுக்குள்ள அது ஒரு டைம் ஆயிடும், அப்போ ஒர்க்கில் டிலே ஆகும். ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. இப்போதைக்கு நம்ம மெயினான கான்செப்ட் அதுக்கு தான் நம்ம கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மெயினான கான்செப்டில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இந்த பிஞ்ச் ஆஃப் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எப்படி இது ஈஸியாக சொல்லிடுவேன், நானுமே இந்த ப்ராம்ப்ட் அப்படி தான் படித்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஒரு பெரிய கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது இந்த ப்ராம்ப்ட்டுங்கிறதுலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நானாக ஒரு கோட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஓகே இது என்னன்னு தேடுவோமே அப்படின்னு. நம்ம எப்படி இந்த டிக்ஷனரி, இப்போ இங்கிலீஷில் வார்த்தைகள் இருக்கும், ஓகேவா? ஸ்கூல் படிக்கும் போது ABCDEFGHIJ இசட் வரை படிச்சுப்பேன். ஓகே, அதை வச்சு எப்படி வேர்டாக மாற்றணும் படிச்சுப்பேன், அந்த வேர்டை எப்படி சென்டென்ஸாக மாற்றணும் அளவுக்கு ஓரளவு படிச்சுப்பேன். சரியா? அப்படியே நீங்கள் டிக்ஷனரின்னு வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு போட வேண்டியது தானே? முடியாது. ஏன்னா எல்லா வார்த்தையும் எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஜீனியஸாக இருக்கணும். பட் நம்மளாலலாம் அதை யாராலையும் முடியாது. அப்போ டிக்ஷனரியே நீ வச்சிருப்ப, ஏதோ ஒரு புக்கு படிக்கிற, ஏதோ ஒரு படிக்க லேர்ன் பண்ணும்போது ஒரு சில வார்த்தைகள் தெரியல அப்படின்னா டக்குனு டிக்ஷனரி தேடுவேன். இப்போ கூகுள் இருக்கு, இவ்வளோதான் வித்தியாசம். அந்த மாதிரி தான் நீ கோட்லையும் பார்க்கணும். பட் அதே இங்கிலீஷில் வாட்டுங்கிற வேர்டை எனக்கு என்னன்னு தெரியல, நான் போய் கூகுள் டிக்ஷனரியில் பார்க்கவா அப்படின்னு கேட்டால் உன்னை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? சிரிப்பாங்க கண்டிப்பாக. பிகாஸ் அந்த வாட்டுங்கிற வார்த்தை உனக்கு தெரியும், நீ அதெல்லாம் மெயினான கான்செப்டாக லேர்ன் பண்ணியிருக்க. கொஸ்டின் மார்க் எங்கே வைக்கணும் வைக்கக்கூடாதுங்க அந்த ப்ரொசீஜர் தான் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? JavaScript is also a programming language. ஓகேவா? நாட் எனி லைக் HTML CSS மாதிரியோ கிடையாது. அதனால ஞாபகம். சரி, இப்போ இந்த ப்ராம்ப்டை நம்ம எப்படிங்கிறத டிஸ்பிளேல பார்க்கலாம். இங்கே டைப் பண்ணுற நேம் இங்கே வரும், இங்கே இருந்து இங்கே போய் அசைன் ஆகும், இந்த இடத்துல இருந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். இதுதான் சரியா? அண்டர்ஸ்டாண்ட் அந்த இந்த ப்ராசஸ் அண்ட் ப்ராம்ப்டோட நான் சொன்னதுக்கு டீட்டெயில் எக்ஸாம்பிள்ஸும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போடவா? ஓகே தானே எல்லாத்துக்கும்? பசிலா ஓகே, பார்த்தீங்கன்னா ஓகே, பிரச்சனை ஓகேவா? சரி, ரைஸ் ஹேண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் ரிட்டன் அட் லாஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்திருக்கும். அதாவது இப்போ நான் பேராமீட்டரை ஷேர் பண்ணுவேன்னு சொன்னேன், எப்படி கால் பண்ணணும்னு சொன்னேன், எப்படி சின்டெக்ஸாக டிக்ளேர் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஃபங்க்ஷன் பாடிங்க சொன்னோம்ல, அந்த ஃபங்க்ஷன் பாடிங்கிற சொன்னதை எப்படி அதை நீ எடுத்துப்ப? கரெக்ட் தானே? நீ ஃபங்க்ஷன் பாடின்னு சும்மா சொல்லிடுவ, ஓகே. பட் அதுக்குன்னு ஒரு சின்ன ரூல் இருக்கு, அதை தான் இங்கே பார்க்குறோம், which is called function return. The return statement can be used to return the value to a function call. The return statement denotes that the function has ended. Any code after return is not executed. If nothing is returned, the function returns an undefined value. அந்த பாடிக்குள்ள நீ கோடை எழுதுறல, அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். சரியா? நீ இப்போ கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது, அதில் ஒரு 5 லைன்ஸ் கோடு எழுதியிருக்க அப்படின்னா அந்த 5 லைன்ஸை அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுது நம்மளுக்கு, அப்படின்னு தான் இதோட அர்த்தம் அண்ட் ப்ரொசீஜர். ஓகேவா? ப்ளஸ் அந்த ரிட்டர்ன்லேயே வந்துட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் உண்டு. ஓகேவா? ரியாக்டுக்கு ஒரு மாதிரி, ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும். பட் நீங்கள் இப்போ அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஜஸ்ட் நீ போடுற கண்டென்ட்டை அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? எவ்வளோ தூரத்துக்கு நீ எண்ட் ஆகிற வர, அந்த கேர்லி பிரேசஸ் முடிகிற வர எங்கே வர முடியும் அது எண்ட் ஆகும். சரி, இன்கேஸ் நீ கோடே எழுதாமல் சும்மா வச்சுருந்தேன்னா அன்டிஃபைன்டு மட்டும் வரும் அவுட்புட்டில். அவ்வளோதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்களா? யா ஓகே, இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுங்கிறது சிம்பிளாக தான் இருக்கே தவிர இதில் வந்துட்டு எதுவும் நடக்கல. அதாவது இப்போ நீ லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஆட் ஆஃப் ஏ கமா பி, இந்த ஏல வந்துட்டு ஒரு நம்பர் போய் நம்1ல விடும், பியில் இருக்கிறது ஒரு நம்பர் வந்துட்டு நம்2ல விடும். ஓகேவா? இங்கே ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் கோடு தான் இருக்கு. அப்போ ரிட்டர்ன் நான் சொல்லி ரிசல்ட்னு சொல்லுங்க. இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட் 1 2னா 1 + 2 என்னது 3. 3ங்கிற
வேல்யூ வந்துட்டு ரிசல்ட்ல இருக்கும். அதை நான் ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா நேரா நான் ஃபங்க்ஷனை எங்க கால் பண்ணணும் அந்த இடத்துல வந்து விழுந்துடும். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யார் வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த 1+2ங்கிற 3 ஆட் ஆயிருப்பாங்களா, அவங்க வந்து எக்ஸுக்கு வந்து அசைன் ஆயிடும். அதாவது இங்க கொடுக்குற ஆன்சர் நான் எங்க கால் பண்ணணும் அங்க போய் ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்ற மாதிரி, பார்சலை ரிட்டர்ன் பண்ற மாதிரி. சரியா? நான் எங்க கால் பண்ணணும் அந்த இடத்துக்கு தான் போகணும், அதை தாண்டி வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அதுதான் கான்செப்ட். சரியா? அப்போ நான் இங்கே தான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே வந்து ரிட்டர்ன் ஆனா அந்த ரிட்டர்ன் ஆன இடத்துல யார் அசைன் ஆயிருக்கா? எக்ஸ். அப்போ எக்ஸ் டென்ஸ் டு என்ன நம்பரோ அந்த இது வந்துடும். ரிட்டர்ன் போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஃபங்க்ஷனை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு எல்லாமே எழுத ஆரம்பிச்சிங்க. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைட்ல பார்த்ததெல்லாம் டேரக்டா கன்சோல் டாட் லாக் நீங்க எழுதியிருப்பாங்க. பட் இது 1 லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதனால இது பிரச்சனை பண்ணாது. இன்கேஸ் நீங்க 2 லைன்ஸ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ரிட்டர்ன்ங்கிற பேரை எழுதிருங்க. சரியா? விச் மீன்ஸ் இங்க எழுதியிருக்காங்களா ரிட்டர்ன்ங்கிற பேரை எழுதிருங்க. சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லெட் நம்பர் 1 டென்ஸ் டு first float prompt enter a first number. ஒரு நம்பரை இது பண்ணிட்டேன் 3.4 just pass float. இது நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இருக்கிறத ஃப்ளோட்டா மாத்து அப்படிங்கிற மாதிரி. நீ நம்பர் டைப் பண்றத ஃப்ளோட்டா தான் வரும். செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னா 4, ஜஸ்ட் 4 தான். சரி, ஆனா அது 4.00 தான் கன்சிடர்ட் ஆகும், ஏன்னா நீ பாஸ் ஃப்ளோட்னு கொடுத்துருக்க. சரி, லெட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஆட் ஆஃப் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. இந்த வேல்யூ இருக்குல்ல, நம்பர் 1 நம்பர் 2 இங்கே சொல்லிட்டேன். ஆட் கொடுத்தோன்னே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், எங்க ரிசல்ட்ல வச்சு கால் பண்ணிட்டேன். அப்போ இது நேராக எங்க போகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வரும். ஃபங்க்ஷனுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா? ஏ கமா பி. அப்போ ஏ இருக்கிறதுல நம்1 போவாங்க, நம்1 இருக்கவங்க ஏக்கு போவாங்க, நம்2 இருக்கிறவங்க பிக்கு போவாங்க. விச் மீன்ஸ் இங்க 3.4, இங்க ஜஸ்ட் 4.00. அப்போ அது ரெண்டையும் பிளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏ பிளஸ் பி ஜஸ்ட் சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஏ பிளஸ் பினா என்ன? 3.4 பிளஸ் 4.0 7.4ன்னு ஆயிரும். அப்போ இது 7.4 ரிட்டர்ன் பண்ணும். எங்க ரிட்டர்ன் பண்ணா நீங்க எங்க கால் பண்ணியோ அந்த இடத்துக்கே வந்து இந்த இடத்துல வந்து விழுந்துரும். ஓகேவா? விழுந்தோடனே ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு 7.4 மாறிடும். அதுக்கப்புறம் நீ கன்சோல் டாட் லாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண சம் பிளஸ் ரிசல்ட் அப்படின்னா அந்த ரிசல்ட் இருக்கிற இடத்துல யார் இருப்பா? இவங்கள நீ ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இருப்பாங்க. அப்போ 7.4 வந்துடும். இதுதான் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த மெத்தட் புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா கேளுங்க, நான் திரும்ப நடத்துறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன், எதுனா கேளு. இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலா இன்னொரு கான்செப்ட் உண்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு. ஃபங்க்ஷன்ல நான் எப்படி சின்டாக்ஸ் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு 3 சின்டாக்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு. நீங்க வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சின்டாக்ஸை நல்ல லேர்ன் அப் பண்ணிக்கோங்க. லேர்ன் அப்னா இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்க மைண்ட்ல ஏற்றிருப்பீங்க கண்டிப்பா. இதை வச்சுட்டு நீங்கள் 1-2 ஒரு 2-3 வீக்ஸ் போக போக நல்லா லேர்ன் அப் ஆகி அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட்னா அதை ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இப்போ நாளைக்கு கேமில் அது வராது. பட் இன்கேஸ் வேற எதுலையோ பார்க்குறீங்க வைக்கீங்க அப்படின்னா நல்லா உள்ளே கொண்டு போகணும். ஓகேவா? சரி, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் நீங்கள் பார்த்த சின்டெக்ஸ்லாம் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகி ஒர்க் பண்ண முடியும். சரியா? அதுதான். இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி டிஃபைன் ஆஸ் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா லைக் நம்ம இந்த டேபிள்ஸ் எழுதுவோம்ல, லைக் 2 2s ஆர் 4, அப்புறம் இந்த மாதிரி டேபிள்ஸோட கணக்கு ப்ளஸ் இந்த நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிச்சுருப்போம் மேக்ஸில். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், அந்த மாதிரி ஏரியா ஆஃப் அந்த மாதிரி கண்டதையும் அதை போட்டு மாறலான்னு பேரில் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் நீ ஒவ்வொரு ஃபங்க்ஷனை எழுதிக்கலாம். அப்படி சொல்ல வரேன். சரியா? இங்க என்ன நடக்குன்னு பாரு. லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபங்க்ஷன் நம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். சரியா? நீங்க நல்லா நோட் பண்ணு, டைரக்டாவே எழுதிட்டேன். ஓகேவா? இங்க வந்து கால் இருக்கு, பட் நீ ஒரே லைன்லயே ஃபங்க்ஷன் எழுதிட்ட. புரியுதா? தனியாலாம் எழுதிட்டு நீ ஒன்றும் பண்ணல. லெட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஃப் நம் கர்லி பிரேசஸ்க்குள்ள என்ன எழுதியிருக்காங்க? கர்லி பிரேசஸ்க்குள்ள ரிட்டர்ன் நம் ஸ்டார் நம், விச் இஸ் நம் ஸ்டார்னா நீங்க நம்மள வர நம்பர் வந்துட்டு 2ஆ மல்டிப்ளை ஆகும். அப்படி கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ் ஆஃப் 4. அப்போ எக்ஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் இல்லை, அதை நோட் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி வர கிரீட்னு ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், இங்கே ஆட் ஒன்று பார்த்துருந்தோம். பட் இங்கே ஜஸ்ட் நேம் இல்லை. அதுக்கு பதில் நீ இந்த வேரியபிளை கூப்பிட்டு எக்ஸ் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு அந்த 4 நேராக போய் நம்மள விழுந்து நம் வந்துட்டு 4 ஸ்டார் 4 விச் இஸ் 4 4 16. அப்போ அவுட்புட்ல 16 வரும். அப்போ இது வந்து என்னன்னு சொல்லிக்கலாம், நீ இது ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா, இது ஸ்கொயர் தானே பண்ணுது. ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ இன்ட்டு ஏ
அது என்ன நம்பரோ அது வந்துட்டு அது அப்படின்னு தான். 2னா 4, 4னா 16, 3னா 9 அப்படின்னு போகுதுல, அதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேன் யூஸ் as வேரியபிள் வேல்யூ ஃபார் அதர் வேரியபிள். இப்போ let y equals to x of 3. புரியுதா? ஒய்ல வந்துட்டு எக்ஸை கால் பண்ணியிருக்கான். அப்போ எக்ஸுக்குள்ள 3ன்னு அனுப்பியிருக்கான். அப்போ 3 3 சார் 9, இங்கே 3 அசைன் ஆகி 3 9 வந்துடும். ஒய் ஈக்குவல்ஸ் டு நீ கன்சோலை ஒய் பண்ணாதான் அந்த வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ டேரெக்டாகவும் நீ எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு, வேரியபிள் அசைன் பண்ணி எழுதுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி நீ ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாகவே நீ எழுதி தனியாக செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லேயே இது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இங்கே ஒன்று வச்சிருக்காங்க. வேரியபிள் எக்ஸ் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிருக்கு. தெரியுதா? இது வர ஃபங்க்ஷன் நேம் வச்சு கூப்பிட்டோம், இங்கே டேரெக்டாக ஸ்டோர் ஆயிருக்கு. Here the function is treated as an expression and the function is called using a variable name. The function above is called an anonymous function. இப்போ அந்த நேம் இல்லாத ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வேரியபிள் நேம் வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன் எக்ஸ் ஆஃப் 4. அப்போ ஸ்டோர் பண்ற இடத்துல இருந்து நான் கூப்பிட்டுருக்கேன், நாட் எனி மோர் ஃபங்க்ஷன் நேம் வச்சு கூப்பிடல. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை மறந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுல யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆல் அண்டர்ஸ்டாண்டா? சரி, நம்ம ஒரு 3 to 4 எக்ஸாம்பிள்ஸை அப்படியே 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் வேணாம், எக்ஸ்பிரஷனை கடைசியாக பார்ப்போம். இந்த ஆட் ஃபங்க்ஷனை பேராமீட்டர் வச்சு பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர் இல்லாமல் ஒரு நார்மல் இந்த ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்போம். சரி, ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்து போவோம். 3 ஃபங்க்ஷன் அப்படி சும்மா அப்படி பார்க்கலாம். சரியா? ஸோ ரெடியாக இருங்க, விஷுவலில் பாருங்கள், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஏதோ கிரியேட் பண்ணியிருந்தோமோ இதுக்கு முன்னாடி? இல்லை இப்போ தானே ஃபர்ஸ்ட் வரும். சரி, ஓகே, நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் இது அன்னைக்கு சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணி பண்ணும். இண்டெக்ஸை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லைவ் சர்வரை நீங்கள் கொடுத்தோன்னே கன்சோல் வந்துட்டு ஒரு எரர் வரும். அது எப்போவுமே லைவ் ரீலோட்னு ஒரு எரர் வரும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அது போயிடும். சரியா? இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு இது மாதிரி லைக் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷனுங்கிற நேம் வச்சு க்ரீட்டுன்னு கூப்பிட்டு அதை கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன எழுதுறேன் அப்படின்னா console.logல ஹலோ ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் நான் கன்சோல் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீட்டை கூப்பிடணும். அப்போ நான் ஜஸ்ட் க்ரீட் இப்படின்னு கூப்பிட்டாலே போதும், அது நேராக போய். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து இன்கேஸ் நான் அதை அழிச்சிட்டு லெட் எக்ஸ் ஈக்குவல் டு க்ரீட் அப்படின்னு கூப்பிட்டா அப்போவும் அது வரும். ஓகேவா? ஏன்னா நான் கால் பண்ணிட்டேன், எப்படினாலும் நான் கால் பண்ணியாச்சு, அதனால எங்கனாலும் அது வந்துடும். ஓகேவா? ஸோ பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நான் ஜஸ்ட் க்ரீட்டை கூப்பிட்டேன், ஒர்க் நடந்துச்சு. ஸோ ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த பேராமீட்டரை வச்சு அந்த ஒரு அடிஷன் பார்த்தோம்னா அது. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் எழுது. எப்போவுமே ஃபங்க்ஷன் டெக்ளரேஷனை எழுதிடணும். இப்போ ஆடுன்னு போட்டு அதுக்குள்ளே A, B, அதில் ரிட்டர்ன், இங்கே தான் ரிட்டர்னை கொண்டு வரோம் பாரு,
a plus b. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு இங்க என்ன வேரியபிளை கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிளை தான் இங்க சொல்லணும். லைக் அதை பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா நீங்க சொல்லணும். நீங்க இங்க வேற எதையோ கொடுத்துட்டு இங்க சப்போஸ் இங்க வேற ஏதாவது எழுதியிருக்கேன், இங்க வேற ஏதாவது நீ கொடுத்த அப்படின்னா இறங்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிக்கு பதில் சீன் போடுறேன் பாரு, நல்லா நோட் பண்ணி பாரு. இந்த பி வந்து லைட் கலரா மாறிட்டு பி இஸ் டிக்ளேர் பட் இட்ஸ் வேல்யூ இஸ் நெவர் ரீட். ஸோ புரியுதா? அப்போ நீ அங்க சொல்ற வேல்யூ தான் இங்க கன்சிடர் பண்ணி கொடுக்கணும், அதை விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ அழிச்சிட்டு நான் பின்னு கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. ஃபங்க்ஷனை எழுதியாச்சு. ஃபங்க்ஷனை கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அவங்க வந்து அது என்ன பேர்ல வச்சிருந்தாங்க, லைக் ஃப்ளோட்ல டெசிமல்ல வச்சிருந்தாங்க. ஸோ லெட் நம்பர் 1 டென்ஸ் டு பார்ஸ் ஃப்ளோட் ஆஃப், பார்ஸ் ஃப்ளோட்ல நம்பரை டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. கரெக்டா? ஸோ என்னெல்லாம் லைக் ஒரு சின்னதா ஒரு ப்ராம்ப்ட்லேயே நம்ம சும்மா நீங்க ப்ராம்ப்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கோம்ல. ஸோ ப்ராம்ப்ட் ஆஃப் enter a number for 1. சரி, enter a number போதும். ஓகேவா? ஜஸ்ட் நான் enter a numberனு போட்டு கோலன் வச்சுட்டு விட்டுருவேன். சாரி, இங்க பார்த்தியா நான் ஸ்பேஸ் விட்டதுனால அது புதுசாக ஏதோ கன்சிடர் ஆயிருக்கு. சரி, இப்போ நான் வந்துட்டு இது கொடுத்துட்டேன், முடிஞ்சுட்டு. இப்போ அதே இதை let number 2 tends to pass float of prompt enter a second number. சரி, போட்டாச்சு. இப்போ நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வருதா, இதுதான் அந்த ப்ராம்ப்ட். கேன்சல் பண்ணால் போயிடும், ரெஃப்ரெஷ் பண்ணினா வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்டர் நம்பர்னு கொடுத்துருக்கேன், 1ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தோன்னே ரெண்டாவது அதாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராம்ப்டில் என்டர் செகண்ட் நம்பர் 2ன்னு கொடுத்தேன். 2ன்னு கொடுத்து ஓகே பண்ணால் போயிடும். சரி, இப்போ போகுது, பட் அது ஸ்டோர் ஆகி நிற்கி ப்ராம்ப்ட்லே. அந்த ப்ராம்ப்டை நம்ம கால் பண்ணி சொல்லணும், என்னன்னு சொல்லணும், ஆட் பண்ணணும். ஸோ எப்படி சொல்லணும் அப்படின்னா, லெட் ஆட் சாரி let x tends to add of number 1 comma number 2. இப்போ நான் இங்க எழுதின நம்பரை இங்க கூப்பிட்டுருக்கேன், இங்க கூப்பிட்டதான் அங்க அசைன் ஆகும். எங்க இந்த இருக்கு ஏல போய் அசைன் ஆகும், இந்த நம்பர் 2ங்கிறது பில போய் அசைன் ஆகும். ஸோ அப்போ நீ இங்க என்ன கொடுக்குறியோ அதே தான் ரிட்டர்னுக்குள்ள பாடிக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க என்ன டெக்ளேர் பண்றியோ அதை தான் இங்க நீ கொடுக்கணும். டிக்ளேர் பண்ணது வேற ஒரு நேம், நான் கொடுத்தது வேற நேம்னா எரர் அடிச்சு. ஓகேவா? இப்போ console.logல the sum is அப்படின்னு சொல்லி x கூப்பிடுறேன். இங்கே நம்ம கன்சோலை பண்ணல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷனை தான் ரிட்டர்ன் பண்றோம். சரியா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்து செகண்ட் நம்பரை கொடுத்தேன் அப்படின்னா நேராக ஆட் பண்ண ஆன்சரை எக்ஸுக்கு அசைன் பண்ணி எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். பார்க்கலாமா? ஸோ 1 + 3 கொடுப்போம். சாரி, 1 and then 2. ஸோ the sum is 3. ஓகேவா? ஃப்ளோட்ல இருக்கிறனால திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி நான் ஃப்ளோட்ல கொடுத்தேன் 3.44 plus 4.33. I thought நான் டெசிமல் இஸ் ஓகே 7.77 ஸோ ஆட் ஆகி ஒரு பாஸ் ஃப்ளோட்னால. நீ இது பார்ஸ் இன்ட்டுன்னு கொடுத்துட்ட அப்படின்னா ஃப்ளோட்லேயே நீ நம்பர் டெசிமல்லே கொடுத்தாலும் அது கன்சிடர் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கும். லைக் எப்படின்னா இன்டிஜராக எடுத்துக்கும், டெசிமல் எடுத்துட்டு. ஓகேவா? ஸோ இதுவரை உள்ள எக்ஸாம்பிள் புரியுதா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? பசில ஓகே, ஃபாத்திமா ஓகே, எஸ்கேமல் ஓகே, தர்ஷனா ஓகேவா? சரி, ஓகேடா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டைரக்டா which means அந்த ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ லெட் mj tends to ஃபங்க்ஷன் டைரக்டாவே ஒரு பேராமீட்டர் வாங்குறாங்க. ஸோ நேம்னு ஒரு பேராமீட்டர் வாங்கி, சாரி நம்மும், சாரி ரைட்
ஸ்கொயர் பண்ண போறோம்ல. ஸோ ஸ்கொயர் பண்றதுக்கு SQUR அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்படியே கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓபன் பண்ணி ரிட்டர்ன் parenthesesக்குள்ள SQR ஸ்டார் XQR. ஸோ ஸ்கொயரை நான் ஸ்டார்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் ஆட்டோ அசைன் பண்ணியிருக்கேன் ஜேல. அப்போ ஜே வந்து ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணியிருக்கு. அதுக்குன்னு பேர் இல்லை. அதுக்கு பேர் என்னன்னா ஜேல அசைன் ஆயிருக்கு. இதுக்கு ஃபங்க்ஷன் பேர் என்னன்னு கேட்டா ஆட்னு சொல்லுவேன். இதுக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா கிரீட்னு சொல்லுவேன். ஸோ அதுதான், குழப்பிக்காதீங்க. அசைன் ஆயிருக்கு. சரி, இப்போ நான் கன்சோல் டாட் லாக்ல டைரக்டா ஜே ஆஃப் 2ன்னு போடுறேன். அப்போ 2 அசைன் ஆகி 2 2s ஆர், ஓ சாரி, இது வேற வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு ஹேண்டில். ஸோ ப்ராம்ப்ட் வரும்போது அதுக்கு கீழே உள்ள ஃபங்க்ஷன்லாம் எடுத்துக்காது. சரிங்களா? அதையும் பார்த்துக்கணும். அதனால தான் கமெண்ட் பண்ணேன். இப்போ பாரு 2 2s ஆர் 4ன்னு வந்துட்டு. இப்போ நான் அந்த இடத்துல லிஸ்ட் 5ன்னு போட்டால் 5 5s ஆர் 25ன்னு வந்துடும். அவ்வளோதான். பாருங்க, வயலட் கலரில் வந்துடும். வயலட் கலரில் வந்தால் தெரிஞ்சுக்கணும் விச் இஸ் கால்ட் நம்பர். சரி, இதை நீ தனியாக லெட் m டென்ஸ் டு ஜே ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு அப்போ அது பிரிண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாக்ல போய் எம்னு சொன்னேன்னா அப்போ வந்து 16 4 4 16 கேட்கும். ஸோ உன்னோட டெசிஷன் வந்து எப்படினாலும் திருப்பி போட்டுக்கலாம். அசைனிங்கை கரெக்டாக பார்த்துக்கணும், ப்ளஸ் ஃபங்க்ஷனையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மெத்தடை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் புரியுதா? யாருக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? திரும்ப நடத்தணுமா? தர்ஷனா ஓகே, ஃபாத்திமா ஓகே, இசைக்கியமா பார்த்தீங்கன்னா ஓகேவா? சரி, தர்ஷினி பெருமா புது பொண்ணுமா இருக்கு. சரி ஓகே, அவங்களுக்கு நியூவா இருக்கிறதுனால எனக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. சரி, ஸோ ரைட், நம்ம